சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரீச்சாவில் ஊடகவியலாளர்களுக்கான நினைவிடம் திறந்து வைப்பு. சமூக நலன் விரும்பிகள் பலரும் பங்கேற்பு. தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கத்தின் நினைவேந்தல் இன்று. சமகால பல்லின அரசியல் தடத்தில் நினைவூட்டப்படும் மதியுரைஞர். ஸ்டார்லிங்கினால் இலங்கை இணைய சேவைக்கு 100 அலகுகள் நன்கொடை. மீட்பு பணிகளை மிகவும் திறம்பட மேற்கொள்ள நடவடிக்கை. அசோக் ரன்பல மதுபோதையில் இருந்ததற்கான அறிக்கை கிடைக்கவில்லை. சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவிப்பு. சட்டவிரோதமான சொத்து குவிப்பு தொடர்பில் காவல்துறையின் விசேட திட்டம். சொத்துக்களை அரசுடைமையாக்க நடவடிக்கை. ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் நடத்த திட்டமிட்டிருந்த தாக்குதல் முறியடிப்பு. இஸ்லாமிய அடிப்படைவாத நோக்கம் எனவும் ஐயம். இனி விரிவான செய்திகள். தமிழர் தாயகத்தில் ஊடக அடக்குமுறை இன்றும் தொடர்கின்ற நிலையில் மறைந்த ஊடகவியலாளர்களின் தியாகத்தை உலகுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் எடுத்துக்கூறும் முகமாகவும் ரீஷா ஒருங்கிணைந்த பண்டிகையில் அமைக்கப்பட்ட நினைவிடம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மறைந்த ஊடகவியலாளர்களை போற்றும் முகமாகவும் தியாகத்தை போற்றும் முகமாகவும் கிளிநொச்சியில் அமைந்துள்ள ரீஷா ஒருங்கிணைந்த பண்டிகையில் அமைக்கப்பட்ட நினைவிடம் இன்று காலை 10 மணி அளவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஊடகர்கள் இனத்தின் காவலர்களாக செயற்படுகின்றனர். உண்மையை எழுதிய ஊடக கைகள் இன்று இல்லை என்றாலும் அவர்கள் எழுதிய வரிகள் இன்றும் எம்மோடு வாழ்கின்றன. அந்த வகையில் இலங்கையில் மறைந்த, காணாமலாக்கப்பட்ட மற்றும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நீதி தேடல்கள் இன்றும் தொடர்கின்றன. குறிப்பாக இலங்கையின் படைப்பு துறையில் இவர்களின் பங்கானது இந்த நினைவிடத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் ஊடகவியலாளர்கள், சமூக நலன் விரும்பிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். தமிழ் மக்களின் அரசியல் உரிமைக்கான விடுதலை போராட்டத்தின் முதன்மை ராஜதந்திரி என்ற தகுதி நிலைமையை பெற்று தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கத்தின் 19ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகின்றது. தமிழர் தாயகத்தின் தேசிய இலட்சியத்தை முன்னிறுத்தி விடுதலை புலிகள் அமைப்பின் மதி உரைஞராக 3 தசாப்த காலமாக உழைத்த அண்டன் பாலசிங்கம் தமிழ் மக்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதை உறுதி செய்வதற்கான திம்பு கோட்பாடுகளின் வடிவமைப்பாளராகவும் இருந்தார். தமிழ் மக்களின் அரசியல் இலக்குகளுக்கும் சர்வதேச செல் நெறிகளுக்கும் இடையே கடுமையான ராஜதந்திர பணியை செய்த மதியுரைஞர் அண்டன் பாலசிங்கம் போராளிகளின் தளத்தில் பாலா அன்னை என்ற விழிப்பு நிலை பெற்றவராவார். ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் தமது பெரும் தேசியவாத இலக்குடன் தமிழ் மக்கள் மீது மேற்கொண்டு வந்த அடக்குமுறைகளை அனைத்துலக அரங்கிலும் வெளிப்படுத்தும் பொறுப்பையும் அவர் சுமந்திருந்தார். சிறுநீரக பாதிப்புகள் உட்பட கடுமையான உடல் உபாதைகள் இருந்தாலும் தேசப்பணி செய்து மறைந்த தேசத்தின் குரலின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சமூக வலைத்தளங்களிலும் அவர் குறித்த நினைவுகள் பகிரப்பட்டு வருகின்றன. இதேவேளை தமிழ்நாடு மற்றும் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலும் இன்று தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. வடக்கு கடற்பரப்பில் தற்போது அதிகரித்துள்ள இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகளை உடனடியாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்ற அனர்த்த பாதிப்பு தொடர்பான கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார். வட மாகாணத்தின் முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் இந்திய இழுவை படகுகளால் கடுமையான பாதிப்புகளை எதிர்நோக்குவதாக ரவிகரன் குறிப்பிட்டுள்ளார். வடபகுதி கடற்பரப்பு முழுவதும் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இதனால் வடபகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஜனாதிபதி என்ற வகையில் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் தாங்களே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார்.
வடமாகாணத்தில் உள்ள 4 கரையோர மாவட்டங்களும் இந்த இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறலால் பாதிக்கப்படுவதுடன் தீவு பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களுக்கு இந்த விடயத்தினை கையாள்வதில் ராஜதந்திர ரீதியாக சிக்கல்கள் இருக்கலாம் எனவும், இருப்பினும் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தினார். இதன்போது மன்னார் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளரும் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகளுக்கு எதிராக கருத்து தெரிவித்தார். இந்த விவகாரம் பூகோள ரீதியான ஒரு பிரச்சினை எனவும், இந்தியாவில் தேர்தல் ஒன்று நெருங்கி வரும்போது இந்த விவகாரம் ஒரு பாரிய பிரச்சினையாக தலை தூக்கும் எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் எமது நாட்டிலும் தேர்தல் ஒன்று நெருங்கி வரும்போது இந்த பிரச்சினை பாரிய பிரச்சினையாக மாறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய இழுவை படகுகள் எல்லை தாண்டி வருவது தொடர்பில் எமது பாதுகாப்பு தரப்பினர், குறிப்பாக கடற்படையினர் ஏற்கனவே நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை வெறுக்கல் பிரதேச செயலாளரை இடமாற்றம் செய்யுமாறு கோரி பிரதேச செயலக வளாகத்தில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இடர் முகாமைத்துவ நிவாரணங்களை வழங்காமையை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் குறித்த போராட்டம் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிவாரணத்தை பிரதேச செயலாளர் இன்னும் தமக்கு வழங்காதுள்ளதாகவும், செயலாளரை இடமாற்றம் செய்யுமாறும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் பின்னர் குறித்த இடத்திற்கு திருவண்ணாமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார் வருகை தந்து பொதுமக்கள் மத்தியில் கருத்து தெரிவித்தார். அரச உத்தியோகத்தர்கள் வெள்ள நிலைமை ஏற்பட்டதன் பின்னர் உறக்கமல்லாமல் பணியாற்றுவதாகவும், வெளிநாடுகளில் இருந்து வந்த உதவிகள் சகல பிரதேச செயலகங்களுக்கும் இப்போதுதான் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் உங்களுக்கு பகிர்ந்து தருவார்கள், அதுவரையில் அமைதியாக இருக்குமாறும் பொதுமக்களிடம் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் அவ்விடத்திலிருந்து வெளியேற முற்பட்ட போது வெறுகல் பிரதேச செயலகத்தின் 2 நுழைவாயில்களையும் பொதுமக்கள் முற்றுகையிட்டு பிரதேச செயலாளரை உடனடியாக இடமாற்றம் செய்யாது இவ்விடத்திலிருந்து வெளியேற முடியாது என தடுத்தனர். இதன் பின்னர் இது விடயத்தில் ஆராய்வதாக மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதேவேளை வெள்ளம் ஏற்பட்ட நாள் தொட்டு இன்று வரை வெறுகல் பிரதேச செயலாளர் மற்றும் அதற்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் வீடு செல்லாது மக்களுக்கு பணி செய்து வருவதாகவும், இந்நிலையில் இவ்வார்ப்பாட்டம் இடம்பெற்றமை கவலை அளிப்பதாகவும், திங்கட்கிழமை வெறுகல் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடவுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. அமெரிக்காவை தளமாக கொண்ட ஸ்டார்லிங் நிறுவனம் இலங்கையில் இடர் நிலைமைகளுக்கு உதவும் முகமாக இணைய சேவைக்கு 100 அலகுகளை நன்கொடையாக வழங்கியுள்ளது. ஸ்டார்லிங் நிறுவனம் இலங்கையில் பேரனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்கு உதவும் முகமாக இணைய சேவைக்கு 100 அலகுகளை நன்கொடையாக வழங்கியுள்ளது என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நன்கொடை தகவல் தொடர்பு மற்றும் இணைப்பை வலுப்படுத்த உதவும் எனவும், நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை மிகவும் திறம்பட மேற்கொள்ள உதவும் எனவும் அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும தெரிவித்தார். இணைய சேவைக்கான வன்பொருள் அலகுகள் ஏற்கனவே நாட்டிற்கு வந்து சேர்ந்துள்ளதாகவும், அனர்த்த மீட்பு பணிகளின் செயற்திறனை மேலும் மேம்படுத்துவதற்காக அவற்றை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை இந்து மயானத்தை விடுவித்து தருமாறு அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யுத்தம் காரணமாக காங்கேசன்துறை பகுதியிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்த நிலையில் சுமார் 25 வருடங்களுக்கு பின்னர் அப்பகுதிகளில் கட்டம் கட்டமாக மீள்குடியேற்றங்கள் இடம்பெற்றன. அதன்போது காங்கேசன்துறை இந்து மயானம் அமைந்துள்ள காணியும் அதனை சூழவுள்ள காணிகளும் விடுவிக்கப்படாது உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் இருந்த நிலையில் தற்போது அப்பகுதி அனைத்தும் துறைமுக அதிகார சபையின் ஆளுகைக்குள் உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் இந்த மயானத்தை விடுவித்து தருமாறு பல்வேறு தரப்பினரிடமும் தொடர்ச்சியாக சுமார் 10 வருட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தமது முன்னோர்கள் எரியூட்டப்பட்ட இடத்தில் தமது சொந்த மண்ணில் உள்ள இந்து மயானத்திலேயே தமது உடல்களும் தகனம் செய்யப்பட வேண்டுமென அங்குள்ள முதியவர்கள் பலரும் தமது இறுதி ஆசையாக கூறி வரும் நிலையில் மயானத்தினையும் அதற்கான பாதையை மீளப்பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா குறித்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டதுடன் மயானத்தினை மீளப் பெற்றுக் கொள்வது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் பேசி விரைவில் அதனை பெற்றுத்தர நடவடிக்கை இருப்பதாக உறுதியளித்துள்ளார். கொழும்பு சபுஸ்கந்த பிரதேசத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தின் போது ஸ்ரீலங்கா முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வல மதுபோதையில் இருந்தாரா என்பதை கண்டறிய மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளுக்கான அறிக்கை இதுவரை கிடைக்கவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது.
அசோக ரன்வெல ஓட்டிச் சென்ற ஜீப் வாகனம் கடந்த 11ஆம் தேதி இரவு சப்கஸ்கந்த தினிமெல்ல பகுதியில் வைத்து உந்துருளி மற்றும் சிற்றுந்து ஒன்றின் மீது மோதியது. இந்த விபத்தில் சிற்றுந்தில் பயணித்த 7 மாத குழந்தை, அதன் தாய் மற்றும் பாட்டி ஆகியோர் காயமடைந்தனர். விபத்தின் போது அசோக ரன்வெல மதுபோதையில் இருந்ததாக விபத்துக்குள்ளானவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் விபத்தின் போது அசோக ரன்வெல மதுபோதையில் இருந்தாரா என்பதை கண்டறிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், எந்த தரப்பினராக இருந்தாலும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அசோக ரன்வெல கடந்த 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் மதுபோதையில் இருந்தாரா என்பதை கண்டறிய மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை அறிக்கை இதுவரை கிடைக்கவில்லை என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். அதே நேரம் விபத்தில் காயமடைந்த 7 மாத குழந்தையும் பாட்டியும் தொடர்ந்தும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குழந்தையின் தாய் மருத்துவமனையிலிருந்து வெளியேறியுள்ளார். பாட்டிக்கு காலில் எலும்பு முறிவும் தாய்க்கு நெற்றியில் பலத்த காயமும் ஏற்பட்டு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அசோக ரன்வெல தரப்பிலிருந்து தமது குழந்தையின் நிலை குறித்து இதுவரை எவரும் ஆராய்ந்து பார்க்கவில்லை என்று குழந்தையின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் திட்டமிட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை தடை செய்வதற்கு அவற்றை அரசுடைமையாக்குவதற்குமான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். இதுவரையான காலப்பகுதியில் குறித்த நடவடிக்கையின் பிரகாரம் 354 பவுன் தங்கம், 77 வாகனங்கள், 35 கோடி ரூபாய் பணம் மற்றும் 100 கோடிக்கும் அதிகமான பல்வேறு சொத்துக்கள் அரசுடைமையாக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு மாத்திரம் 150 பவுன் தங்கம், 64 வாகனங்கள், 6 கோடி ரூபாய் பணம் மற்றும் 61 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதேபோன்று இந்த ஆண்டில் இதுவரை 204 பவுன் தங்கம், 13 வாகனங்கள், 67 கோடியே 78 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் ஏனைய சொத்துக்கள் மற்றும் 18 வீடுகள் என சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டு பெருமளவிலான சொத்துக்களை அரசுடைமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் இன்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோ 300 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ரம்புக்கனி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு சென்றவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமனாறு சந்நிதியான் ஆச்சிரமத்தால் கிளிநொச்சி செஞ்சோலை சிறுவர் அபிவிருத்தி நிலையத்திற்கு ரூபாய் 1,40,000 பெறுமதியான உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டுள்ளது. சந்நிதியான் ஆச்சிரம முதல்வர் மோகனதாஸ் சுவாமிகள் தொண்டர்களுடன் நேரடியாக சென்று குறித்த பொருட்களை வழங்கியுள்ளார். இதேவேளை தம்பிரான் குடிநீர் திட்டம் எனும் பணி 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் இத்திட்டத்தை நல்கிய சந்நிதியான் ஆச்சிரம முதல்வர் மோகனதாஸ் சுவாமிகளை மானிப்பாய் பெரிய தம்பிரான் ஆலய நிர்வாகத்தினரும் மக்களும் இணைந்து ஆச்சிரமத்தில் கௌரவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜேர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தைகளில் ஒன்று கூடல்கள் பண்டிகை கால களிப்புடன் இடம்பெற்று வரும் நிலையில் தெற்கு ஜேர்மனியில் பவேரியா பகுதியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சந்தையொன்றில் மக்கள் மீது வாகனத்தால் மோதி தாக்குதலை நடத்த திட்டமிட்ட ஐயத்தில் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை பவேரியா பகுதியில் நடத்த திட்டமிட்ட இந்த தாக்குதலுக்கு இஸ்லாமிய அடிப்படைவாத நோக்கம் இருப்பதாக புலனாய்வாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கைதானவர்களில் 3 பேர் மொரோக்கோவைச் சேர்ந்தவர்கள் எனவும் மிகுதி 2 எகிப்து மற்றும் சிரியாவைச் சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. கைதான 56 வயதான எகிப்தியரை கிறிஸ்துமஸ் சந்தையொன்றில் தாக்குதலை நடத்தி அதிகளவானோரை கொல்லுமாறு மசூதியில் வைத்து அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகின்றது. கடந்த ஆண்டு கிழக்கு ஜெர்மனியின் பிராந்திய தலைநகரமான மாக்பர்க் கிறிஸ்துமஸ் சந்தையில் நடத்தப்பட்ட வாகன தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டு 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சவுதி அரேபியாவைச் சேர்ந்த தலைப் ஜவாத் அல் அப்துல் மொஹைசேன் இந்த தாக்குதலுக்கான சந்தேகத்தில் சிறையிடப்பட்டார். இதற்கு முன்னர் 2016இல் பேர்லின் கிறிஸ்துமஸ் சந்தையில் நடந்த இஸ்லாமிய அடிப்படைவாத தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இப்போது புதிய தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரீச்சாவில் ஊடகவியலாளர்களுக்கான நினைவிடம் திறந்து வைப்பு. சமூக நலன் விரும்பிகள் பலரும் பங்கேற்போம்.
தேசத்தின் குரல் அன்டன் பாலசிங்கத்தின் நினைவேந்தல் இன்று சமகால பல்லின அரசியல் தடத்தின் நினைவூட்டப்படும் மதியுரைஞர். ஸ்டார்லிங்கினால் இலங்கை இணைய சேவைக்கு 100 அலகுகள் நன்கொடை. மீட்பு பணிகளை மிகவும் திறம்பட மேற்கொள்ள நடவடிக்கை. அசோக் ரன்பல மதுபோதையில் இருந்ததற்கான அறிக்கை கிடைக்கவில்லை. சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவிப்பு. சட்டவிரோதமான சொத்து குவிப்பு தொடர்பில் காவல்துறையின் விசேட திட்டம். சொத்துக்களை அரசுடைமையாக்க நடவடிக்கை. ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் நடத்த திட்டமிட்டிருந்த தாக்குதல் முறியடிப்பு. இஸ்லாமிய அடிப்படைவாத நோக்கம் எனவும் ஐயம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IPCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.